அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ரமலானுடைய மாதம் என்றாலே நோன்பு நோற்பது கட்டாய கடமை. அந்த நோன்புகளை யாரெல்லாம் வைக்காமல் விட்டுவிடலாம், யார் நோன்பை வைத்த பிறகு அதை முறித்து கொள்ளலாம், யாரெல்லாம் நோன்பு வைக்க முடியாமல் போனதற்கு பிறகு ஃபிதியா கொடுக்கலாம், அல்லது விடப்பட்ட நோன்புக்கு ஃபிதியா கொடுத்த பிறகு மீண்டும் யாரெல்லாம் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவிலே நாம் காண்போம். பொதுவாக தீனுல் இஸ்லாம் என்பது லேசான மார்க்கம். அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். சில நேரங்களில் நோன்பு ஒருவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது, தாங்க முடியாத கஷ்டத்தை தருகிறது என்று சொன்னால் அங்கெல்லாம் மார்க்கம் தெளிவாகவே பல சலுகைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆரம்பமாக நோன்பை யார் வைக்க வேண்டாம் என்று பார்த்தால், ஒரு நோயாளி நோன்பை வைக்க வேண்டியதில்லை. எப்படி என்றால், அவர் நோன்பு நோற்றால் நோய் அதிகமாகிவிடும், அல்லது நீண்ட காலங்கள் நோய் இருக்கிறது என்று சொன்னால், நல்ல முஸ்லிமான ஒரு மருத்துவர் நீங்கள் நோன்பு நோற்பது உங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மட்டும் ஒரு நோயாளி நோன்பை வைக்காமல் விட்டுவிடலாம். அதே நேரத்திலே ஒரு பயணி நீண்ட பயணம் செய்கிறார், தொழுகையை கஸ்ராக தொழக்கூடிய அளவிற்கு நீண்ட பயணம் செய்கிறார் என்றால் அவரும் தாராளமாக நோன்பை விடலாம். அல்லது ஒரு கர்ப்பிணி பெண், அவளுக்கோ அவளுடைய குழந்தைக்கோ இடையூறு ஏற்படும் என்று இருந்தால், நோன்பு வைத்தால் இடையூறு வரும் என்று இருந்தால் அவளும் நோன்பை விடலாம். ஒரு பால் கொடுக்கும் தாய், அவள் பால் கொடுப்பதால், நோன்பு வைத்து கொண்டு பால் கொடுப்பதால் பிள்ளைக்கோ அவளுக்கோ பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று இருந்தாலும் நோன்பை தாராளமாக விட்டுவிடலாம். அதே நேரத்திலே ஒரு மாதவிடாய் பெண்மணி அல்லது பிரசவத்தீட்டுள்ள பெண்மணி, இருவர்களும் நோன்பை விட்டுவிட வேண்டும். அவர்கள் நோன்பை மற்ற நாட்களில் கலா செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நோன்பு வைத்தாலும் கூடாது என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. அதே நேரத்தில் நோன்பு வைக்க சக்தி இல்லாத அளவிற்கு வயோதிகமான ஒரு வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் தாராளமாக நோன்பை விட்டுவிடலாம் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே பேசி காட்டுகிறது. இப்பொழுது இந்த இடங்களெல்லாம் யார் நோன்பை முறிக்கலாம் என்று பார்த்தால், ஒரு லேசான நோயாளி நோன்பை வைத்து விட்டார், நோய் கடுமையாகிவிட்டது என்று சொன்னால் உடனே அவர் நோன்பை முறித்து விடலாம். அதே போல ஒருவர் நோன்பு வைத்து விட்டார், கடுமையான பசி ஏற்பட்டு விட்டது, கடுமையான தாகம் ஏற்பட்டு விட்டது, அவர் இப்படி எண்ண ஆரம்பித்து விட்டார், தண்ணி குடிக்கலைனா சாப்பிடலைனா உயிரே பறிபோய்விடும் என்று அவர் எண்ணும் அளவிற்கு, மோசமான அளவிற்கு அவர் சென்று விட்டால் வைத்த நோன்பை அவர் முறித்து கொள்ளலாம் என்று மார்க்கம் பேசுகிறது. இந்த வகைகளிலெல்லாம் வைத்த நோன்பை முறித்தவர்கள் கலா மட்டும் செய்தால் போதும் என்று மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. ஒரு கர்ப்பிணி, ஒரு பால் கொடுக்கும் தாய் நோன்பை வைத்தவள், அவளுடைய சூழல் மிக கடுமையாக மாறிவிட்டது, தனக்கோ தன் குழந்தைக்கோ ஆபத்து ஏற்படும் என்ற அளவிற்கு சிரமம் அவளுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்பொழுதும் தாராளமாக நோன்பை முறித்து கொள்ளலாம். ஒரு நோன்பாளி பாம்பு அல்லது விஷ ஜந்துக்கள் அவரை தீண்டிவிட்டு மருந்து சாப்பிட்டால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்றால், அல்லது மருத்துவம் எடுத்து கொண்டால்தான் பிழைக்க முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக அவர்களும் நோன்பை முறித்து கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. இவர்களெல்லாம் முறிக்கப்பட்ட நோன்பை கலா மட்டும் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே சொல்லித் தருகிறது. யாரெல்லாம் ஃபிதியா கொடுக்க வேண்டும்? நோன்பு நோற்க இயலாது என்ற அளவிற்குண்டான வயோதிகர்கள், அதே நேரத்தில் இந்த நோய் நம்மை விட்டும் நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாத சூழலில் உண்டான நோயாளிகள், ஆக இந்த இருவரும் நோன்பை அறவே நோற்க முடியாது என்று இருந்தால் அதற்கு பதிலாக அவர் ஃபிதியா கொடுக்கலாம். ஃபிதியா எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், சதக்கத்துல் ஃபித்ரின் அளவு, பெருநாளுக்கு முன்னால் நாம் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கிறோம் அல்லவா, அந்த அளவிற்கு ஒரு நோன்பிற்கு பகரமாக ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அல்லது காலை மாலை 2 நேரங்கள் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக உணவளிக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் பேசுகிறது. 10 நோன்பு விட்டுட்டா இதே மாதிரி 10 தடவை செய்யணும். ஆக இப்படி ஃபிதியா கொடுத்தால் போதுமானது என்பதாக மார்க்கம் தெளிவாகவே பேசி காட்டுகிறது. அல்லது சதக்கத்துல் ஃபித்ர் அளவுள்ள தானியத்தின் பணத்தை, கிரயத்தை ஒருவருக்கு கொடுப்பதும் கூடும் என்று மார்க்கம் பேசுகிறது. ஒருவர் ஃபிதியா கொடுத்துட்டார், அவருக்கு நோயே நீங்காதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அது முஸ்லீமான நல்ல ஈமான் உள்ள டாக்டராக இருக்கணும்.
அப்படி ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்களும் ஃபிதியாவை கொடுத்து முடித்து விட்டார். திடீரென்று அவருக்கு நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் ஃபிதியா கொடுத்திருந்தாலும் சரி, எப்பொழுது அவர் எந்த நோன்புக்காக ஃபிதியா கொடுத்திருந்தாரோ அந்த ஃபிதியா இருந்தாலும் இவர் மீண்டும் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே சொல்கிறது. அவர் கொடுத்த ஃபிதியாவிற்கு இறைவனிடத்தில் தனியாக நிரப்பமான நன்மையும் கிடைக்கும் என்பதாக மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறதாக இந்த சூழல்களிலெல்லாம் நோன்பை மேற்சொன்னபடி நோன்பை விடுவதற்கும் நோன்பை முறிப்பதற்கும் நோன்பை விட்டதற்கான ஃபிதியா கொடுப்பதற்குமாக மார்க்கம் அனுமதிக்கிறது. தீன் என்பது லேசானது, மார்க்கம் மிக லேசானது. எப்பொழுதும் யாருக்கும் எந்த சூழலிலும் அது சிரமத்தை தராது. அல்லாஹு தாலா பரிபூரணமான முறையிலே ஆரோக்கியத்தோடு நோன்பை மரணம் வரை நோக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.